Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1 Application of Matrix and Determinantல example 1.2 பார்க்கலாம். If A equal to 2 cross 2 matrix கொடுத்துருக்காங்க, I is non-singular, find A inverse சொல்லியிருக்காங்க. Okay, so first வந்து A inverse formula என்னன்னு பார்த்துக்கலாம். A inverse equal to 1 divided by determinant of A into adjoint of A. Okay, so first நம்ம determinant of A கண்டுபிடிக்கணும், adjoint of A கண்டுபிடிக்கணும், அடுத்து தான் நமக்கு வந்து A inverse தெரியும். ஓகேவா? ஸோ adjoint of A ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 cross 2 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம வந்து எலமெண்ட் வந்து பிளேஸ் வந்து மாற்றணும். இது இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு மாறிக்கணும். இங்கே ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால மைனஸ். ஓகேவா? ஸோ இவள் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷினில் ஏ இஸ் நான் சிங்குலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னா ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக வரணும். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம். டிட்டர்மெண்ட் எடுத்தால் ஏடி அதாவது கிராஸ் மல்டிப்ளை ஏடி மைனஸ் பிசி, அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ இஸ் நான் சிங்குலர். நெக்ஸ்ட்டு இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ என்ன ஏடி மைனஸ் பிசி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.